மணப்பாறையில் 5வது வார்டில் மணப்பாறை நகராட்சியினுடைய 5வது வார்டில் வர்ற சொக்கலிங்கபுரம் அப்படிங்கிற தெரு தான் இது. மணப்பாறையினுடைய இந்த பக்கம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நகரத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சாலை. இதில் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு 40க்கும் மேற்பட்ட குடும்பம் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள திடீர்னு வந்து மணப்பாறை நகராட்சி வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளே வந்து வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த தெரு மக்கள் எல்லாருமே ரொம்ப திடுதுப்புன்னு வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு போங்கன்னு சொன்னால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இது வந்து முறைப்படியாக மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட போய் கேட்டாலும் இது யாரோ ஒரு தனிநபர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்காரு, ஆக்கிரமிப்பை நீக்க சொன்னாருன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அதில் வந்து இது வந்து கோர்ட் ஆர்டர், உயர்நீதிமன்றத்தோட ஆணையை வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே தட்டி கழிக்கிற சூழலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து இந்த சொக்கலிங்கபுரம் தெருவோட கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ரொம்பவே விழிப்புதுங்கி நிற்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் வந்து திடீர்னு போக சொன்னால் எங்கே போகுது, பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு எங்களுக்கு வேறு இடம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட குரலாக இருக்குது. அதில் வந்து இதை ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தெருவில் முன்னாள் படை வீரராக இராணுவ வீரராக இருந்து ஓய்வு பெற்ற திரு நாயகம் அவர் வந்து ஏன் வந்து திடீர்னு காலி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறாரு. சார் ஐயா, நான் வந்து 2000க்கு முன்னாடி இருந்து இருக்கிறோம். முன்னாடி வந்து எங்களுக்கு குடிசை வீடு இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளை 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பாரிசனை வச்சு தான் இந்த வீட்டை கட்டினோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும். அப்புறம் வந்து ஏதோ கொஞ்சம் மேலே வந்தோம். பிள்ளையெல்லாம் அது பாட்டுக்கு ஒரு செட்டில் பண்ணி விட்டேன். இப்போ வீட்டுக்கு வேணுங்கிற தண்ணி வரியும் கட்டிருக்கேன், வீட்டு வீம்ரேஸ் கட்டியிருக்கிறேன், சொத்து வரி கட்டியிருக்கிறேன், இபி பில் கட்டியிருக்கிறேன். அப்புறம் வருஷம் இந்த தர வாடகை அதுவும் கட்டியிருக்கிறேன். வேறு விட்டால் எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. எங்கே போகிறது என்ன செய்கிறது ஒன்றும் குழப்பமாக இருக்குது. நான் இந்த சின்ன பிள்ளைங்க என் பேத்தி இருக்குது, என் மகன் இருக்கிறேன், என் மருமகம் இருக்குது. எங்கே போய் இருக்கோம், டக்குன்னு காலி பண்ண சொன்னால் எங்கே போகிறோம், மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன செய்கிறது ஏது செய்கிறது, இந்த இடத்த விட்டு போய் எங்கே போய் நம்ம தங்குறது என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது சாமி. இது ஏதாவது ப்ரேயர் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இத்தனை நாளுக்குள்ளே இருக்கணும் இல்லை அப்படின்னு ஏதாவது முன்னறிவிப்பு நோட்டீஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? முன்னறிவிப்பு நோட்டீஸு வட்டாட்சியர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றும் கொடுக்கல, வட்டாட்சியர் கொடுத்தாங்க போன மாதத்தில். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் போய் இவரை பார்த்தோம், எம்எல்ஏவை. அவர் வந்து இப்போதைக்கு ஒன்றை எடுக்கிறது மாதிரிலாம் இல்லை, வந்து அந்த கடைகளை 10 கடைகளுக்கு தான் எடுக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கோம், நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாற்று இடம் காமிச்சு தான் உங்களுக்கு நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படியே போய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சொல்லிடுங்கன்னாங்க. அங்கே போன எல்லாரும் இதே வந்து அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நாங்கள் மாற்று இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது வந்த ஏற்பாடு தான் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம், அதனால் இப்போ நான் என் நோட்டீஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டார். அப்புறம் நாங்கள் வந்தோம். அப்புறமேல் நாங்கள் உடனே போயிட்டோம், தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு. அங்கே போய் எல்லோரும் ஊர் மக்கள் ஏதாவது ஒரு மனு எழுதி எல்லோரும் சேர்ந்து அங்கே கொடுத்தோம். அதுக்குள்ளே ரசீது கொடுத்தாங்க. ஆனால் வந்து அந்த அம்மா வந்து வட்டாட்சியர் தானே ஒரு அம்மா வந்து கோர்ட் கேஸு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீ நோட்டீஸை வாங்குமா அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ரசீது போட்டு கொடுத்தாங்க, கொண்டுட்டு வந்தோம். அதை கொண்டுட்டு வந்து ஒரு வாரத்திலேயே எங்களுக்கு மீண்டும் நகராட்சியிலேருந்து நோட்டீஸ் வந்துடுச்சு. வந்து 2ஆம் தேதி நைட்டு 8:30 மணிக்கு அந்த துப்புரவு பணியார் இவர் மூலியமாக மணிமுத்து மூலியமாக வந்து கொடுத்தாங்க. ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் 2ஆம் கட்டத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லோரும் கையில் போட்டு வாங்கிட்டாங்க. பார்த்தா ஒன்று வந்து 17/8/2026 உங்களை எல்லாம் அதுக்கு முன்னாடி எடுத்துடணும், அதுக்கு முன்னாடி எடுக்கலை நாங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து செலவு தொகை வண்டிகள் எல்லாமே நாங்கள் வசூலிப்போம் அப்படின்னு தீர்வு நோட்டீஸாக கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு தூக்கம் வரல, ஒன்றுமே செய்ய முடியல. என்னடா விடன்னு கை காலம் நடுங்கிருச்சு. அதுலேருந்து எங்களுக்கு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்டில் மக்களை தேர்ந்தெடுத்தவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, மக்களுடைய அதிகாரியும் அப்படி தான் இருக்கிறாங்க. நகராட்சியில் போய் இந்த மனுவை பற்றி பழைய 2000 எடுத்த அந்த இதை கேட்டுக்கிட்டு 4 நாள் அலைஞ்சேன். அது ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே தள்ளி கழிக்கிறதுல தான் இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறது, ஏதோ ஒரு முடிவு எங்களுக்கு நல்லா இங்கேயே தள்ளி போட்டு
எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லது ஐயா. இந்த சொக்கலிங்கபுரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே எல்லா மக்களுக்குமா ஒரு தேநீரகம் வச்சுக்க ராசண்ணன்னு சொல்லிட்டு அவர் இந்த தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை எடுக்கப்பட்டப்ப தன்னுடைய பட்டா நிலத்தில் ஒரு பெரிய இடத்த வந்து அவர் வந்து அரசுக்காக கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி அவருக்கான ஒரு இடமே பறிபோகுது, அவருக்கான எதுவுமே இல்லைங்கிறப்ப அவர் ராசண்ணை வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நான் வந்து இந்த இதில் வந்து 1972 இதில் குடியிருக்கிறேன். அப்போதைக்கு 77 வெள்ளத்தில் கூட ரொம்ப பாதிப்பு. இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் எங்கே போகிறது எங்கே வர்றது எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் இதை பார்த்து எது வேணாலும் தெரிஞ்சு எதிர்ப்பு குடும்பமே அந்த டீ கிளாஸ் கழுவி சாப்பாடு இட்லி கடை வச்சுருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய சொந்த பட்டா நிலத்தில் வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டையுமே ஹைவே வருது, பைபாஸ் வருதுன்னா அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அதில் இருக்கிற மிச்சமாக இருக்கிற கொஞ்சோண்டு நிலத்தில் தான் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த இடத்தையும் காலி பண்ண சொல்லி ஐயாவை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய உழைப்பாளி, அத்தனை உழைப்பையும் விரயம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எதுவும் மற்ற ஒரு நிராகபாணி மாதிரி நிற்கிறாரு. மிகப்பெரிய வேதனை இது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எங்களுக்கு ஆதரவாக நின்னீங்கன்னா இந்த 40 குடும்பத்துக்கும் வேறு எந்த இடமும் இல்லை, எந்த போக்கும் இல்லை. இங்கே இருக்கவங்க யாரும் பெரிய ஒரு அரசு நிறுவனத்துலேயோ பெரிய நிறுவனங்கள்லையோ வேலை பார்க்குற பணிபுரிகிற ஆட்கள் கிடையாது. ஒரு பெயிண்டரு, ஒரு டீ மாஸ்டரு, இவங்க எல்லாருமே முறுக்கு பாக்கெட் போட்டு 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க தான். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தவங்க தான். இந்த முன்னேற்றம் எல்லாமுமே எப்போ வந்து ஒரு வீடு ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே குடிசை வீடுகளாக மட்டும்தான் இருந்தது. இந்த 2000 நகராட்சியில் தீர்மானம் போட்ட பிறகு தான் நீங்கள் வீடு கட்டிக்கங்கன்னு எங்களுக்கு பர்மிஷன் வழங்கின பிறகு தான் நாங்கள் எல்லாருமே எங்களுடைய எல்லா பிள்ளைகளுடைய உழைப்புகளையும் எல்லாருடைய பணத்தையும் கொட்டி இந்த வீட்டை கட்டியிருக்கோம். இன்றைக்கி இப்படி எல்லாம் வீடு கட்டி நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நம்ம இவ்வளோ கஷ்டத்துக்கு 40-50 வருஷ கஷ்டத்துக்கு ஒரு பலனாக இருக்கிற நிலையில் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு போக்கு இடம் வேறு எங்கேயும் கிடையாது. இதை எடுத்துட்டு நீங்கள் வேறு எங்கே கொண்டு போய் தள்ளினீங்கனாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நாங்கள் எல்லாருமே இந்த நகர்ப்புறத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு கிடைக்காது. நாங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே வேணாலும் நாங்கள் ஒரு முறுக்கு பாக்கெட்டு போகலாம், ஒரு டீ கடையில் டீ கடைக்கு போகலாம், ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலாம், இப்படி எங்கிட்டு வேணாலும் நாங்கள் போயிடலாம், ஒரு பெயிண்ட் அடிக்க போகலாம். இப்போ எங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி எங்களுக்கு இடமே இல்லை, நீங்கள் வேறு எங்கேயோ போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கும். அதனால நீங்கள் எல்லாரும் எங்களோட இருந்து எங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நிறைய பேர் வந்து இதில் வந்து முறுக்கு போடுறவங்க இருக்காங்க, மணப்பாறையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முறுக்கு தொழிலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. இது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு விஷயம். 40 வருஷமாக எல்லாரோட கண்ணீர், சந்தோஷம், புன்னகை எல்லாருமே இந்த ஒரு முருகன் கோயில் இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருமே வந்து இந்த மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை அவர்களுக்கு இந்த இடத்தில் பட்டா தரணும், அதுதான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த இடத்தில் வந்து அரசாங்கம் வந்து தேவையில்லை, அரசாங்கத்திற்கு இந்த இடம் வந்து எந்த வணிக வளாகமோ அவர்களுக்கான தேவையில்லைன்னு 2000 வந்து கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் நகர்மன்ற தலைவராக இருக்கிறப்ப ஒரு தீர்மானம் போட்டு அதற்கான நகராட்சியினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சூழலில் ஒரு 26 வருஷத்துக்கு பிறகு 2000 தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு 40 ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களை திடுத்துப்புன்னு வந்து இனிமேல் வெளில போங்கன்னு சொல்லி ஒரு புல்டோசரை வச்சு இடித்து நாளைக்கு போலீஸை கொண்டு வந்து நீங்கள் வெளில போங்கன்னு ஒரு பலவந்தமாக வெளியேற்றுகிற முயற்சியில் மணப்பாறை நகராட்சி ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு சொன்னதாக சொல்லப்படுது. நீர்நிலை இல்லாத மக்களை மோர்க்குளத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்திற்கும் இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவங்க எல்லாருமே ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். உங்கள் எல்லாரோட கோரிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வேற இடம் நாங்கள் இருக்கிறோம். அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கடந்த 50 வருஷங்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களை காலி பண்ண சொல்ல
வேணாம், எங்களுக்கு இதே இடத்துல நிரந்தரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. நிரந்தரமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணுங்க. பட்டா கூட வேணா நிரந்தரமா இருக்கிறது. எங்களை காலி பண்ண சொன்னீங்கன்னா உங்க முன்னாடியே நாங்க அத்தனை பேர் வந்து குடிச்சு எண்ணெயை ஊற்றி சீமனை ஊற்றி கொளுத்தி உங்க முன்னாடியே நாங்க சீமனை ஊத்தி குடிச்சு செத்துருவோமா ஒழிய நாங்க எங்க எங்களுக்கு அப்பயே குடிச்ச வீடா இருக்கும்போது நீங்க பண்ணிருக்கலாம். நாங்க மோல்டு வீடு போட வரையும் இன்ன வரையும் நகராட்சி கேட்கவே இல்லை. எல்லாமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். நாங்கள் எங்க போவது? அந்த பணம் இருந்துச்சுன்னா நாங்க எங்கேயாவது போயிருப்போம்ல. அப்பவே வேணாம். நீங்க குடிச்ச வீடுனா குடிச்ச வீட்டோட இருக்க வேண்டியதானே. நீங்க ஏன் மோல்டு வீடு போட சொன்னீங்க? நகராட்சியில லோனே கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கு ஓட்டு லோனு கொடுத்தாங்க. இங்க அந்த ஓட்டு லோனை வாங்கி தான் நாங்க வீடே கட்டினோம். அப்ப இப்படியே வந்தவங்க தூக்க சொல்றவங்க எதுக்கு நகராட்சியில இருந்து லோன் கொடுக்குறாங்க எங்களுக்கு? நகராட்சியில லோன் கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்களே இந்த இடத்தை எடுக்க சொல்றாங்களே. ரைட்டுப்பா, நாங்க நகராட்சியில லோன் 50 வருஷம் எங்களுக்கு எடுக்காங்க. அன்னைக்கா நீங்க ஒரு நாள் சொல்லிருக்காம யாரு மொத்த வீடு கட்டாதீங்க, யாரு கட்டாதீங்க. அனைவரும் இருக்க சொல்லி தானே பாவிச்சு அன்னைக்கு கைட்டு என்ன பண்றாங்க? ஏதாவது ஒண்ணு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக முடியும். வேற எங்க இருந்தாலும் என் புருஷன் செத்து போயிருவாரு. என்ன பண்ணலாம்? அதுக்கு என் பிள்ளைங்க 3 பேச்சு எல்லாம் கேட்டோன்னு நோட்டீஸ் கொடுத்தனே எல்லாம் செய்வாங்க. நாங்க நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க அனைவரும் அண்ணனை ஊற்றி நிப்போம். முடிஞ்சா அவங்க பணசட்டும். ரெண்டாவது இது 50 வருஷமா எதுக்கு வீடு கட்டல? அன்னைக்கே சொல்லிருக்காங்க நகராட்சி. உனக்கு சொந்தம்னா அன்னைக்கே இல்லையா சொல்லிருக்காங்க. மத்ததுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும். இந்த பெட்டால் போட்டு நாங்க வேண்டாமா? பட்டா நிரந்தர இடம் மட்டும் கொடுங்க. நாங்க வாழாத வாழையடி வாழையா ஒரு நிமிஷம் வந்து நாங்க கேட்டோமா? 60 வருஷமா எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க. நாங்க எனக்கு வந்து கேட்டுக்கோமா உங்கள்கிட்ட? அதான் 5 லட்சம் 10 லட்சம் கடலை வாங்கி பண்ணுச்சு. முடியாத மனுஷங்களை வச்சு நாங்க எங்க போக முடியும்? 3 பிள்ளைங்க படிக்குது, எங்க போட்டுனாலா? எங்க போறது? எல்லாரும் இங்க வந்து ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல சம்பாதிச்சலாம் வீடு கட்டல. 2 தலைமுறையா கஷ்டப்பட்டு கட்டின வீடு. 2 தலைமுறை கஷ்டப்பட்டு. இந்த ஐயா எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னமும் டீ கடை வச்சிருக்காரு. இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கு. எல்லாத்தையும் நகராட்சிக்கு நாங்க கட்டிட்டு தான் இருக்கோம். ஓட்டு போட மாட்டேனாங்களா? மத்ததுக்கு நாங்க இல்லையா? இந்த நகராட்சிக்கு என்ன கேட்கறாங்க? ஓட்டு போட மட்டும் நாங்க தேவையா? ஓட்டு போட மட்டும் தான் தேவையாங்க. அப்ப எதுக்கு வராங்க? அந்த ஓட்டுக்கு எங்க ரேஷன் கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. வர மாட்டேது, வர மாட்டேது, குப்பை எடுக்க வர எல்லாரோட உணர்வாகவும் என்ன இருக்குன்னா, எல்லாருமே வந்து தமிழ்நாடு அரசு 2006 முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்த வந்து அது நீர்நிலை போக்குவரத்தாக புறம்போக்காக இருந்தாலும் பட்டா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. அரசாணை வந்திருக்கு. 6 மாதங்களுக்கு முன்பாக வருவாய்த்துறையினுடைய செயலாளராக இருந்த அமுதா IAS அவங்க வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியிட இருந்தாங்க. அந்த அரசாணை வெளியிட்டாங்களா இல்லைங்கிறது இன்னும் தெரியல. ஸோ இதில் வந்து இங்கே 40 ஆண்டுகளுக்கு மேலே உறுதியாக கையில் ஆவணங்களோடு இந்த மக்கள் இருக்காங்க. இவர்களுக்கான நிவாரணத்தை அரசு வந்து இவர்களுக்கு பட்டா வழங்கணும், எல்லாருக்குமான பட்டா வழங்கணும். திடுதுப்புன்னு வந்து இடிக்க சொல்வதை மணப்பாறை நகராட்சி, திருச்சி மாவட்ட ஆட்சியரகம், தமிழ்நாடு அரசாங்கம் நிறுத்த வேண்டும். என்னதான் அதை வந்து யாரோ ஒருத்தவங்க இது நீர்நிலை போக்குவரத்து என்று சொல்லி இதை தூக்க சொன்னாலும் மனிதாபிமான அடிப்படையோட இந்த மக்களோட எல்லாரோட கண்ணீருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. மக்களுக்காக தான் சட்டம், மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுக்காக தான் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சொல்லி எல்லாரையும் நீங்கள் தூக்கக்கூடாது. எல்லாருமே வந்து அவ்வளவு தூக்கம் இல்லாமல், பசி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் வந்து இந்த நோட்டீஸை கொடுத்த நாள்லேருந்து ரொம்ப பதச்சு போயிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
அரசு வந்து இந்த மக்களோட வாழ்க்கையில் வீட்டை இடித்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அரசாங்க அதிகாரிகள் ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லுங்க. இது இந்த வீடு இல்லைன்னா நாங்க எல்லாம் செத்து போயிருவாங்க. எங்களுக்கு 5 பேர் எங்க வீட்டுல சாவோம். 5 பேர் எங்க வீட்டுல எல்லாம் சாகுறோம்ப்பா.